மின்னியல் கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த 7 நிறுவனங்களில் நடத்தப்பட்ட அதிரடி பரிசோதனையில் டத்தோ பிரமுகரான உள்ளூர் வர்த்தகர் உட்பட 55 பேர் கைது செய்யப்பட்டனர். 30 மற்றும் 50 வயதுக்குட்பட்ட வெளிநாட்டினர்கள் பஹாங், ஜொஹூர், சிலாங்கூர் மற்றும் நெகிரி சபிலானில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது 40 மில்லியன் ரிங்கிட் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பெரிய அளவிலான மின்னியல் கழிவுப் பொருட்களை கொண்ட தொழிற்சாலைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதல் கட்ட நடவடிக்கை இதுவாகும் என புக்கே டாமன் செயலாக்கத்திறன் சட்டவிரோத பண பரிமாற்ற பிரிவின் தலைவர் டத்தோ முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்தார். கடந்த ஆண்டு முதல் அந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலைகளில் மின்னியல் பொருட்கள் தீ வைத்து வந்ததால் பெரிய அளவில் காற்று தூய்மைக்கேடும் ஏற்பட்டதோடு தீயிலிருந்து வெளியாகும் நச்சுத்தன்மையை கொண்ட புகையினால் சுற்று வட்டார குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டனர். லைசென்ஸ் இன்றி நடத்தப்பட்ட இந்த சட்டவிரோத நிறுவனங்கள் ஆசியாவில் உள்ள பல நாடுகளிலிருந்து மின்னியல் கழிவுப் பொருட்களை வாங்கி வந்ததாக ஹஸ்புல்லா தெரிவித்தார். இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உலோகங்கள் பல லட்சம் ரிங்கீட்டிற்கு வெளிநாடுகளில் விற்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட உள்நாட்டு சந்தேக பேர் வழிகள் 5 முதல் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் என நம்பப்படும் சில தனிப்பட்ட நபர்கள் இன்னும் தேடப்பட்டு வருவதாக முகமது ஹஸ்புல்லா தெரிவித்தார்.